கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சிலுவை என்பது ரோமானிய பேரரசில் பயன்படுத்திய மிக மோசமான மரண தண்டனை. இது மோசமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் மரண தண்டனை. தீவிரவாதங்கள் செய்து அப்பாவி மக்களை கொன்று குவிப்பவர்கள்தான் மோசமான குற்றவாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தமுள்ள இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட மோசமான தண்டனை தான் சிலுவை மரணம். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அவமான மரணத்தை நமக்காக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து சகித்து கொண்டு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற யாவரும் சாபத்திற்குட்பட்டவர்களாயிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை விசுவாசியாமல் யாவரும் நீதிமான்களாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணம் மனுஷனை சாபத்திற்கு உட்படுத்துகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளவைகள் எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக நியாயப்பிரமாணத்தை யாவரும் அவைகள் நிலைத்திருக்க முடியாது, நிலைத்திருக்க வேண்டும். அவைகளை நிலைத்திருக்காதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவோம் என்றால் நாம் எல்லோரும் குற்றவாளிகளாக இருப்போம், சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வரும் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி இருப்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் நாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் நமக்காக சாபமானார். இதுவே கிறிஸ்துவின் வழி. இதன் மூலமாய் நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொள்வதற்காக ஒரு புதுமையான வழியை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரே நமக்காக சாபமானார். இதன் மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வருகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானதினால் சிலுவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோரும் அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 படி சிலுவை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்க கிறிஸ்து செலுத்திய விலையின் சின்னமாகும். சிலுவை இயேசு சிந்தின இரத்தமும் வசனமும் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக செய்திருக்கிறது. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. ஆமென்.